பிற்பாடு 2019 ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு 2019 அவர் சிறையில் இறந்ததாக கூறப்படுகிறது. சிறையில் இறப்பதற்குரிய காரணமாக என்னென்று சொன்னால் அவர் மீதான விசாரணை பெருமளவானவர்களின் முகத்திரையை கிழிக்கும் அல்லது பெருமளவானவர்கள் தொடர்பான அவர்களின் இரகசியங்கள் வெளியில் வரும் என்பதால் கொல்லப்பட்டாரா தற்கொலை செய்தாரா என்ற ஒரு தகவலும் இல்லை. இதில் பெருமளவில் சிக்கியவர்கள் யார் என்று பார்த்தால் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனாக இருக்கலாம், தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம். அவரின் பெயர் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரித்தானியாவின் இளவரசர் ஆண்ட்ரூ ஆக இருக்கலாம், மைக்ரோசாப்டின் தொழிலதிபர் பில் கேட்ஸ் ஆக இருக்கலாம். இப்ப ட்ரம்பின் பெயரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட இடங்களில் அவரின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணை முடிந்தாலும் இப்போது அது தொடர்பான ஆவணங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள்.